நான் இப்போ தான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். இன்னும் ஒன்று தான் இருக்குது. மேலேயும் காணும். என்னது இது? சரி, மற்ற பாத்ரூம் செக் பண்ண போவோம். இங்கேயும் ஒன்று தான் இருக்குது. அட, இங்கேயும் ஒன்று தான். யார் இப்படி பண்ணியிருப்பா? சொல்லுங்கள், யார் பார்த்த வேலை அது? பாஸ், அது நான் தான். என்ன இப்படி முறைக்கிறாங்க? எதனால் அந்த இடத்துல ஒரே ஒரு பேப்பர் வச்ச? ஆனால் நீங்கள் தானே தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, டாய்லெட் பேப்பர் செலவெல்லாம் மிச்சப்படுத்த சொன்னீங்க. அது நான் சொன்னது தானே செஞ்சோம். அடைச்ச, அப்படியே நான் சொல்லியிருந்தாலும் ஒரு டாய்லெட் பேப்பர் எப்படி எல்லாத்துக்கும் பத்தும்னு யோசிச்சியா? ஒன்றே போதும் தான். ஓ, நிஜமாலுமா? ஒன்று போதும். சரி, இது எப்படின்னு நீயே சொல்லு. சரி, நானே அதை சொல்கிறேன். முதல்ல இப்படி ரெண்டாக அதை மடிச்சுக்கணும். அப்புறம் கூர்மையான பகுதியில் கிழிச்சிக்கணும். அப்புறம் அதை நீக்காக இப்படி பிரித்து எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு விரலை உள்ளே விட்டுட்டு அப்புறம் நம்ம அது இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு நல்லா அதை தொடச்சி எடுத்துக்கணும். அப்புறம் அதை நான் கடைசியாக கிழிச்சேன்ல, அதை எடுத்து கடைசியாக இப்படி தள்ளி விட்டா வேலை முடிஞ்சு. அடைச்சி, இவகிட்ட கேட்டது என் தப்பு தான். என் திறமையை கண்டு வேந்துட்டாங்க போல. ஐயோ, காப்பாத்துங்க. இன்னைக்கு உன்னை சும்மா விடவே மாட்டேன்டி, நில்றி. ஐயோ, நீங்கள் சொன்னது தானே செஞ்சேன், என்ன எதுக்கு அடிக்க வரீங்க? எல்லாம் குண்டக்க மண்டக்க பண்ணிட்டு கேள்வி வேற கேட்குறியா? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டி.